ரீசெண்டா Netflixல தமிழ் டப் செய்யப்பட்டுள்ள ஆதி லீட் ஆக்டரா நடிச்சிருக்க ட்ரை படத்துடைய ரிவ்யூ தான் நாம இந்த இதுல பார்க்க போறோம். ஸோ 1 மணி நேரம் 42 நிமிஷம் தான். அதாவது ரொம்ப சின்ன படம் தான் இந்த டிரைவ் திரைப்படம். ஸோ இந்த படத்துடைய கதை என்னன்னா, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய பையனா நம்ம ஹீரோ இருக்காரு. அவருடைய அப்பா இறந்த உடனே அவருடைய இடத்துல டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஏகப்பட்ட கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ரெவென்யூ பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப் நல்ல ஒரு ஜர்னி போய்கிட்டு இருப்ப இவங்க கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் ஒன்று வருது. அது அவங்க கொடுக்குற தொகையை விட 100 மடங்கு அதிகமான தொகையை கொடுத்து அதுக்கு ஆப்போனண்ட் இருக்க கம்பெனி வாங்குறதுனால இது டீல் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த டீலில் சைன் பண்ணி யூகேல லண்டன்ல எங்கே செட்டில் ஆகிடலாம்னு நினைக்கிறாரு. எல்லாமே நம்ம சொல்ற மாதிரி நடக்குமா? அதுல ஒருத்தர் என்ன பண்றான்னா, ஒரு ஹேக்கர் வந்து நம்மளுடைய தலைவனுடைய டிரைவ், அதாவது டெஸ்லா காரை வந்து டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஹேக் பண்ணிடுறான். அவன் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டே பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துடுறான். கடைசியில நம்ம ஹீரோ அந்த ஹேக்கர் கிட்ட இருந்து தப்பிச்சு அவனுடைய ஃபேமிலியும் சேஃபா பண்ணாரா இல்லையான்றதான் படத்துடைய மீதி கதை. ஸோ படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். அதுக்கப்புறமா பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துனீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன படம். ஸோ ஒரு டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். மிஸ் பண்ண படத்தை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான மூவி ரிலேட்டிவ் வீடியோஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.